மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வேலூர் புதுவசூர் பகுதியில் தீர்த்தகிரி மலை மீது அமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே 3வது உயரமான முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. தகவல்களோடு செய்தியாளர் குமரவேல் இணைகிறார். என்ன விவரம் குமரவேல்? ஆனந்தி, வேலூர் அடுத்த புதுவசூர் தீர்த்தகிரி மலை மீது சுமார் 500 அடி உயர மலை மீது உலகிலேயே 3வது உயரமான, அதாவது 92 அடியில் அமைக்கப்பட்டுள்ள முருகன் சிலைக்கான கும்பாபிஷேகம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து முருகனை தரிசித்து வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக கும்பாபிஷேகம் முடிந்து கும்பாபிஷேகத்தின் தீர்த்த நீரானது பிரத்யேகமான ட்ரோன் மூலமாக பொதுமக்கள் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதே சமயம் 92 அடி உயரம் இருக்கக்கூடிய முருகன் மீது 5 பிரத்யேக ட்ரோன்கள் மூலமாக மலர்களும் தூவப்பட்டன. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த புதுவசூர் முருகன் சிலையை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் சிலை சுமார் 140 அடி உயரத்தில் முதலாவது உலகின் உயரமான முருகன் சிலையாகவும், இரண்டாவதாக சேலம் முத்துமலை பகுதியில் 111 அடியில் உலகின் 2வது உயரமான முருகன் சிலையாகவும் இருந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது வேலூர் மாவட்டம் புதுவசூர் மலை பகுதியின் மீது அமைக்கப்பட்டுள்ள சுமார் 92 அடி உயர முருகன் சிலையானது உலகின் 3வது உயரமான முருகன் சிலையாக இருந்து வருகிறது. இந்த சிலைக்கு தான் தற்போது ஸ்ரீ தீர்த்தகிரி சுப்பிரமணிய கோவில் அறங்காவலர் குழு சார்பாக இந்த மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குறிப்பிட்ட உலகின் 3 மிக உயரமான 3 சிலைகளையும் திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் தான் வடிவமைத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்டுமான பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது முடிவடைந்து கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மலை மீது இருப்பதால் வாகனங்கள் செல்ல காவல்துறை தரப்பில் இருந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. 4 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்கள் மலை மீது ஏறுவதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு 2 சக்கர வாகனங்களும் கீழே நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கும்பாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி குமரவேல். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.